சாமியோட துறைய மலையில கிடேரின்னு போட்டு எந்த குறையில பட்டி பெரிய பாலா பெரிய 10 மாடு வாங்கினேன் என்கிட்ட. உன் குலதெய்வம் கொஞ்சம் மனசார நினச்சிட்டு போட்டு மாடும் பிடிச்சிருக்குங்க, வேலையும் பிடிச்சிருக்கு. அதனால் சரி வாங்கிட்டு போவோம், 4 கண்ணுக்கு வச்சு பேசலாம். உங்கள்கிட்ட பால் நீங்கள் 7 லிட்டர் சொன்னீங்க, 5 லிட்டர் தான் வருது, இந்த மாடா இது 4, 3, 7 தான் வரும், 10 தான் வரும் அப்படிம்பாங்க. நம்ம கொடுக்குற தீனி கண்டிப்பாக கொடுத்தா கண்டிப்பாக வரும். நம்மள்ட்ட கூட கண்ணு போட்டுச்சுன்னா 10 நாளைக்கு நம்ம நினைக்கிற பால் வருது. நம்மள்ட்ட இப்போ கண்ணு போட்டால் நீ செக் பண்ணி கறந்து பார்த்து வாங்கிட்டு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அண்ணா வணக்கம்ண்ணே. அண்ணா வணக்கங்கண்ணா, தமிழர் அனைவருக்கும் வணக்கம். அண்ணா நம்ம பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு, நம்ம பண்ணையோட பேர், நம்ம பண்ணைக்கு எப்படி வரலாம்? ஆனால் நம்ம பண்ண சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம், தலைவாசல் பக்கத்தில் நாவக்குறிச்சி கிராமம் அம்மன் கல்யாண மண்டபத்துக்கு நம்ம இடம் அமைஞ்சிருக்குதுன்னா தலைவாசல் இருந்து 1/2 மணி நேரத்துக்கு பஸ் இருக்குது. அல்லது நம்ம பைக்கில் காரில் வந்தாலும் நம்ம ரோட்டு ஓரத்தில் நம்ம காடு, தலைவாசலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ள நம்ம இடம். அதிகமாக நாங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெள்ளி சனி வந்தால் அதிகமாக மாடு எடுத்துக்கலாம். மற்ற நாளும் ஒரு 10 மாடு கம்மியெல்லாம் இருக்கும்னா இருக்கிற மாடு இப்போ ஒன்று ஒன்று லைவில் பார்க்கலாம். நம்ம பார்க்குற மாடு ஒரு இருக்குது பிரம்மாண்டமான ஒரு பெரிய மாடு, கிரில் கிராஸ் டைப்பான மாடு. இது வந்து கிரு கிராஸும் வந்து இது வந்து ஜெர்சிலிங் கிராஸு, கிரின் கிராஸ். கிரு 75% கிராஸு, 25% ஜெர்சினா. இது நல்லா மாடு நல்லா பெரும் மாடாக இருக்கும். கண்ணு வந்து நைட்டு தானே கண்ணு போட்டுது, காலை கண்ணு. இது பால் நேரம் 10 லிட்டர் கரை வரும். இது போன கண்ணுக்கு ஒரு 17 லிட்டர் கரை வந்தது, இந்த கண்ணுக்கு நேரம் 10 லிட்டர் கரை வரும். இப்போ கையை காலை தூக்கம் பிடிக்கும், லேடிஸ் சீடிஸ் யார் வேணால் பேசிக்கலாம், கறந்துக்கலாம். ஒன்று காம்பால் 4 கால் நல்லா அச்சாட்டம் நல்லது. சீம்பால் ஒரு 7 to 8 லிட்டருக்கு சீம்பால் வந்ததுன்னா இது கறக்கு பிடிக்கும். மிஷினுக்கு நல்லா இருக்கும், கைக்கு நல்லா இருக்கும். நேரம் 10 லிட்டர் 20 லிட்டர் கேரண்டியாக வரும். கண்ணு இப்போ நேற்று நைட்டு தாங்கண்ணா கண்ணு போட்டுது. இது வந்து 6 பல்லேருந்து கடை முழுப்பு 2வது கண்ணுங்கண்ணா. இது இந்த கருப்பலை இது என்ன ஒரு பெனிஃபிட்னா, கருப்பலை மாடு அதிகமாக இருக்கும். எனக்கு ஃபேட்டஸ்னு இப்போ இல்லை, டெஸ்ட் கம்மியாக வருது, எனக்கு கலந்து ஊற்றுறதுக்கு மாடு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கும். இந்த மாடு சூஸ் பண்ணால் ஃபேட்டஸ்னும் வரும், டிகிரியும் வரும். மாடு சுகமாக பண்ணையில் இருந்து நினைக்க வேண்டாம். பொழுதும் காட்டில் மேய்ஞ்சிட்டு இருந்த மாதிரி தாங்கண்ணா. இப்போ சீம்பால் எடுத்து நம்ம ஒரு 7 லிட்டர் வந்தது, நல்லா பேசப்படியும் நல்லா இருந்தது. காம்பெலாம் டைட்டில், சீம்பால் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த மாதிரி தெரியுது. காம்பெலாம் ஃப்ரீயாக நல்லா இருக்குது. ஒரு லேடிஸ் தான் கறந்துருந்தாங்க போனதுக்கு. மிஷினுக்கு நல்லா இருக்கும், பண்ணைக்கு நல்லா இருக்கும், வீடியோஸ்க்கு நல்லா இருக்கும். தேவைப்படும் ஸ்க்ரீன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி இது பண்ணணும். இதுக்கு நம்ம சொல்கிற வேலை 1 லட்சம் 110 அது மாதிரி சொல்லுவாங்க, அதிகமாக சொல்லுவாங்கன்னு நினைக்க வேண்டாம். ₹1 உள்ளே என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். 20 லிட்டர் கரை வரும், கிரி கிராஸில் நல்ல மாடாக இருக்குது. ஆனால் இப்போ பார்க்குறது வந்து ஹச்சப்ளிங் கிராஸு, அதாவது சிந்துப்பட்டிலையும் கிராஸ்னா டபுளும் கலந்தது. 3 கலர் மாடுனா இது. செவிலு செம்புத்து வெள்ளை 3 கலர் கலந்த மாடு. 2வது கண்ணு 6 பல்லாந்து கடை முளைக்குது. அழகான நெத்தியில் ஒரு வெள்ளை கொம்பு வந்து பட்டி பார்த்த கொம்பு, 6 பல்லாந்து கடை முளைக்குது. 3 கலர் கலந்தது. சுழி பார்க்குறவங்களுக்கு நெத்தியில் ஒரு சுழி, அழகான நடுமுது ஒரு சுழி தான். இதில் வந்து வெயில் மழைக்கும் தாங்குற மாதிரி வந்து ஜெர்சியில் கிராஸு. அது பால் வர்றது ஹச்சப்ளிங் கிராஸ்னா, அதனால் நல்லா முழுமையாக பால் நம்ம நினைக்கிற மாதிரி வரும். கரை வந்து 17-18 லிட்டர் தலைச்சனுக்கு வந்ததுன்னா இந்த கண்ணுக்கு வந்து 20 லிட்டர் 20 to 22 லிட்டர் கரை வரும்னா, கண்ணு போட இன்னொரு 10 நாள் to 15 நாள் டைம் எடுத்துக்கோம்னா முழுமையாக மடி எடுத்து தான் கண்ணு. இந்த மாட்டில் என்ன ஒரு ப்ளஸ்னா கருங்காம்பலம் அமைஞ்சிருக்குது. பால் நமக்கு முழுமையாக நம்ம நினைக்கிற பால் வரும், ஏமாத்தாதுன்னா 5 நாள் டைம் எடுத்துக்கலாம். தலைச்சனுக்கே ஒரு 9, 8, 17, 18 லிட்டர் கரை வந்தது. பேசப்படிக்கும் நல்லா இருக்கும், மிஷின் கறவைக்கும் நல்லா இருக்கும், கை கறவைக்கும் நல்லா இருக்கணும். யாருன்னா கறந்துக்கலாம், பேசிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மாட்டில் எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி குணமான நல்லா இருக்கும். காம்பு நல்லா கருங்காம்பலம் அமைஞ்சிருக்குது. பாரு மடியில் மடிக்கு வச்சு குனிக்க வச்சு அதெல்லாம் எதுவும் இல்லை. யாருன்னா கறந்துக்கலாம், பேசிக்கலாம். பாரு மடியெல்லாம் பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா முழுமையாக பாரு, இந்த அளவுக்கு நல்லா முழுமையாக மடி எடுத்தானே கண்ணு போடும். இப்போ கண்ணு போடாது, 5 நாள் டைம் இருக்குது. கறவெல்லாம் நேரம் 10 லிட்டர் ஈஸியாக கறக்கணும் பண்ணை. ஆனால் ஒரு ஜெர்சியில் பியூர் ஜெர்சியில் ஒரு மாடு 2வது கண்ணில் 6 பல்லாந்து கடை முளைச்சி வருது. சுழி சுத்தமாக நடுமுது சுழி. இது வந்து தலைச்சனுக்கே ஒரு 15 to 16 லிட்டர் கரை வந்து இந்த கண்ணுக்கு 20 லிட்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 16, 17 கரை சொல்லி நம்ம கொடுக்குறோம்னா சுழி பார்க்குறோம், நடுமுது சுழி. மாட்டில் குணமானத்தில் சொல்ல தேவையில்ல, நல்லா சாந்த குணமாக நல்லா குணமான அருமையாக நல்லா இருக்குது. பேசப்படிக்கும் நல்லா, காம்பளம் நல்லா இருக்குது. அதே மாதிரி மடிக்கு வச்சமும் இல்லை, நல்ல பேசப்படிக்கும் நல்லா இருக்குது, குணமாக இருக்குது. இது காம்பம் நல்லா சாப்பிட்டா நல்லா வளர்த்தியாக கை வச்சு நம்ம பேசுறதுக்கு நல்லா வாட்டமாக நல்லா இருக்குது. தோல் வந்து மெலிவு தோலான மாடுனா இது கறவை ஈஸியாக 10, 10, 20 கூட நல்லா கவனிச்சா வரும். நம்ம அவ்வளோ சொல்லலை, நம்ம 16, 17, 5 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம்னா. இதுக்கு நம்ம சொல்கிற வேலை வந்து இதுக்கு 79 ரூபா வேலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம். இது மடி கம்மியாக தான் இருக்குது. இது பால் சொல்கிறான்னு நினைக்க வேண்டாம். இன்னும் 15 நாள் டைம் இருக்குது.
அந்த 15 நாளுங்கும் போது அந்த அப்பதான் மடி நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல பெருமடி வரும். இப்ப புதுமடி ஒரு 1/2 மடி கம்மியா தானே இருக்குது. இன்னும் 10 நாளைக்கு மேல 15 நாளைக்கு உள்ள காணும். கொம்பு நல்லா லவுண்டு தலையில நல்லா முகலட்சணத்துல நல்லா இருக்குதுன்னா தோல் மெலி. இப்போ நீங்க சொல்ற கறவை 10 லிட்டர் 15 லிட்டர் சொல்றீங்க. ஆமாங்கண்ணா. ஆனா அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றது? ஆனா அதுக்கு போதுமான தீனிகள் கொடுக்கணும். தீவனம் தவிடு, புண்ணாக்கு, மாவு வகைகள், பச்சை பொருள், தீவனம் தட்டை இது மாதிரி எல்லாம் போட்டாதான். நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த பால் வராது அப்படிங்க. ஆனா வராதுன்னா இந்த மாட்டுக்கு 15 லிட்டர் கறக்கும். 15 லிட்டர் கறக்கும்னா ஒரு 3 கிலோ தீவனம், தவிடு 2 கிலோ, தோர நோய் உளுத்து நோய் இருந்தால் அது 1 கிலோ, அரிசி மாவு முச்சோளமா அது கலந்து அது 1 கிலோ, கடல புண்ணாக்கு 1/2 கிலோ போட்டு நல்ல நிழல் ஒரு தீவன தட்டை இல்லைன்னா நம்ம நாட்டு சோள தட்டை ஒரு குடம் பச்சை போட்டால் 1 லிட்டர் சேர்த்து வரும், இல்லைன்னா கம்மியாக வரும். அது மாதிரி மாவு பொருள் போட்டால் 1 லிட்டர் சேர்த்து வரும், கம்மியாக வரும். அதே மாதிரி கடல புண்ணாக்கு 1/2 கிலோ போட்டால் 1 லிட்டர் சேர்த்து வரும், கம்மியாக வரும். அது மாதிரி தீவனம் 1 கிலோ 1/2 கிலோ போட்டால் நம்ம நினைக்கிற பால் வராது. 6 லிட்டர் 5 லிட்டர் தான் வரும். தீவனம் ஒரு லிட்டருக்கு 400 கிராம் தீவனம் அளவு. அந்த பால் வரத்துக்கு தகுந்த மாதிரி தீவனத்தை சேர்த்து கொடுத்தா தான் பால் வரும். இதெல்லாம் தீனிகள் முழுமையாக கொடுத்தா தான் நம்ம நினைக்கிற பால் வரும். அதில் ஒன்று குறைஞ்சாலும் 1 லிட்டர் கம்மியாக தான் வரும். அப்புறம் வாங்கிட்டு போகிறவங்கள்ட்ட பால் நீங்கள் 7 லிட்டர் சொன்னீங்க, 5 லிட்டர் தான் வருது, இந்த மாடா இது 4, 3, 7 தான் வரும், 10 தான் வரும் அப்படிம்பாங்க. நம்ம கொடுக்குற தீனி கண்டிப்பாக கொடுத்தா கண்டிப்பாக வரும். நம்மள்ட்ட கூட கண்ணு போட்டுச்சுன்னா 10 நாளைக்கு நம்ம நினைக்கிற பால் வருது. நம்மள்ட்ட இப்போ கண்ணு போட்டால் நீ செக் பண்ணி கறந்து பார்த்து வாங்கிட்டு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சின மாடுனா இந்த தீனிலாம் கொடுத்தா கண்ணு போடுறதும் 10 நாள் 4 நாள் பால் வராது. 20 to 22 நாள் 23 நாள் தான் நம்ம முழுமையான பால் வரும். அதுக்குள்ள 4 நாள் 3 நாள் வரும்னா வராது. கண்ணு போட்டு வயிறு புண்ணா இருக்கும், உடம்பு ஆறார தான் தீனியும் சேர்த்து கொடுக்கணும், பாலும் சேர்ந்து வரும். கண்ணு போட்டதான் 4 நாள்லேயே தீனி கொட்டிப்பாங்க. அப்புறம் சீரண உலகே மாடு தீனி திங்காது, அப்புறம் கரை வரலம்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்லேயே நல்லா முழுமையாக மாடு நல்லா ஆரோக்கியமாக செத்த போடணும். தீனி கொஞ்சம் கம்மியாக வைக்கணும். மாடு 10 நாள் 15 நாள் ஆகும்போது கொஞ்சம் சேர்த்து கொடுத்து மாடை பாலை ஏற்றணும். ஒரு சின்ன தப்பானாலும் அது பால் டக்குன்னு குறைஞ்சிக்கும். அது வாங்கிட்டு போகிறவங்க குறை சொல்லுவாங்க. மெயினாக செத்த முழுமையாக போடணும். கண்ணு போட்டதும் எக்ஸோ டானிக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த டானிக் ஊற்றிட்டா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே செத்த போட்டுரும். ஒரு மாடு கண்ணு போட்ட மாடு முழுமையாக செத்த போடலினாலும் கை விட்டு எடுத்தாலும் செத்த எடுத்தாலும் நம்ம நினைச்ச பால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா உள்ளறையே வவுறு கெட்டுக்கும். அந்த செத்தெல்லாம் கை விட்டு எடுக்கும்போது பாதி செத்த தங்கியிருக்கும். அந்த செத்த கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வர தான் பாலும் சேர்ந்து வரும். அதெல்லாம் மாதத்துக்கு அந்தாண்ட ஆகிடும் பால் வரது. கை விட்டு செத்த எடுத்தா மாடு ஆரோக்கியமாக அதே செத்த போட்டு இது பண்ணுதுன்னா நம்ம நினைக்கிற பால் வரும். இதில் ஒன்று தவறாக இருந்தாலும் 1 லிட்டர் 2 லிட்டர் கம்மியாக தான் வரும். பாளையத்துலேருந்து வந்து வாங்குறேங்க. இதுக்கு முன்னாடி வந்து 2 வருஷம் முன்னாடி ஒரு மாடு வாங்கணும், நல்லா இருந்துச்சு. அதனால தான் இப்போ 2வது டைமாக வந்திருக்கோம். இந்த மாடு வந்து இப்போ எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாட்டில் 10 மாட்டில் இந்த மாடு எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாடு அப்படி இல்லைங்க, மாடு கொஞ்சம் நிறையா வச்சிருப்போம். அப்படி கொஞ்சம் மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வாங்குவோம். கைராசி எப்படி இருக்கு? கைராசி பரவாயில்ல, அதனால தான் சரி. விலைகள் கொஞ்சம் முன்ன பின்ன கரெக்டாக இருக்கும். அதனால அப்புறம் பார்த்துட்டு சரி மாடும் நிறையா வச்சுருப்போம், அப்படி பார்த்து வாங்கிக்கலாம். நமக்கு பிடிச்சதை செலக்ட் வாங்கிக்கலாம். சரி, இன்னைக்கு வாங்கின மாடை பற்றி சொல்லுங்கள். எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க, எப்படி அமைஞ்சது? மாடு கொஞ்சம் பெருவிட்ட எங்களுக்கு பார்த்தோம், மனசு பிடிச்சிருந்துச்சி, இளம்பொருளாக இருக்குது, சரி 4 கன்று வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. மாடும் பிடிச்சிருக்குங்க, விலையும் பிடிச்சிருக்கு. அதனால் சரி வாங்கிட்டு போவோம், 4 கன்று வச்சு பேசலாம். ஆனால் இருக்குது ஹெவி சைஸான மண்ணா. இது வந்து தலைச்சனிக்கு 20 லிட்டர் கரை வந்தது. ஹச்சப்பளிங் கிராஸு, அதாவது சிந்துப்பட்டிலிங் கிராஸ்னா டபுள் கலந்தது. பேசப்படி நல்லா மாடு நம்மளையோட உயரம்னா சுழிப்பாங்கன்னா அண்ணன் தான் போகணும். நடுமுது சுழி பேசப்படி நல்லா இருக்கும். 2வது கன்று 6 பல்லு தான் ஃபஸ்ட்டு கன்று, அதனால் கடமுழப்பு 2வது கன்று. இது கறவை இந்த கண்ணுக்கு 23 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. நம்ம 20 to 22 லிட்டர் கறவை சொல்லி கேன்னு சொல்லி கொடுக்கலாம். தலைச்சனிக்கு 20 லிட்டர் வந்த மாடு. மாட்டுக்கு ஹெவி சைஸான மாடு. காம்பு நல்லா ரோஸ் காம்பில் நல்லா குணமான அருமையான குணம். பேசப்படிக்கு நல்லா இருக்கும். பயிர் காம்பா நல்லா மடி சுருக்கும் ஃபுல்லாக கிடது. 10 to 15 நாள் டைம் எடுத்துக்கும். முழுமையாக மடி எடுத்து தான் கண்ணு போடும். நல்லா நீளப்பாலம் நல்ல உயர மாடு, ஹெவி சைஸான மாடு. ஒரு பண்ணைக்கு உகந்த மாடு. நல்லா நேரம் 10-11 ஈஸியாக கறக்கூடிய மாடு. பண்ணைக்கும் நல்லா இருக்கும். இல்லை 2 மாடு 3 மாடு வச்சு சின்ன சின்ன மாடு வச்சுருக்கவங்களுக்கு ஒரு மாடு வாங்கி கட்டினாலும் நல்லா பெருசாக நேரம் 10-11 ஈஸியாக கறக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதோட மாடு நல்லா வலுவு தான், பட்ஜெட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். மென்னப்பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். 1 ரூபாய்க்கு மேலே 1 ரூபாய்க்கு மென்னப்பண்ண அதை குறைச்சி மென்னப்பண்ண பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சிறப்புன்னா என்ன சொல்லுங்க? மாட்டில் நீளப்பாலம் நல்லா உயரம். ஹச்சப்ளிங் கிராஸு, அதாவது சிந்துப்பட்டிலிங் கிராஸ். அதனால் வெயில் மலைக்கும் தாங்கும். ஹச்சப் கிராஸுங்கனால அந்த பாலும் சேர்த்து வரும். ஃபேட்டை சினப்பு முழுமையாக வரும்னா பால் நல்லா நல்லா மாடு அரையிலிருந்து நல்லா அடிகளவு நல்லா நீளமான மடி, பெருமடி, நல்லா காம்பு ரோஸ் காம்பு, பட்டன் காம்பு இல்லை ரோஸ் காம்பு நல்லாயிருக்கும். இது நல்லா பேசப்படிக்கு நல்லா இருக்கும். 2 பேரும் 2 பக்கம் உட்காந்து கறக்கலாம். மிஸ்ருக்கு நல்லா இருக்குது, கைக்கு நல்லா இருக்குமா. ஒரு மாடு இருந்தாலும் சிறப்பாக நல்லா இருக்குமா. பெருமாடா நேரம் 10-11 ஈஸியாக வருமா. ஆனால் இது 2வது கன்று 4 பல்லாக 6 பல்லாக மாறுது. தலைச்சனிக்கு 15 லிட்டர் கரை வந்த மாடு. மோடி டைப்பான மாடு, சிந்தாமணி பீரியடு. இது சுழி சுத்தம், மாட்டில் எந்த தப்பு இல்லை. மாட்டில் ஒரு நூல் வந்து பச்சை கொஞ்சம் நீரோட்டம் கம்மியாக இருக்குது. சல்ல உடம்பு மாடு இலைக்கில சல்ல உடம்புனால அப்படி இருக்குது.
நல்லா காம்பெலாம் பேச பிடிக்கும், நல்லா 4 காம்பு நல்லா முளவச்சேட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்லா மடிக்கால் பாருங்க, நல்லா நீள மடினா மடி கட்டணும் பண்ண இங்கே அறையிலிருந்து பாருங்க முட்டிக்கால் வரலும் பாருங்க, நல்லா பெருமடி நல்லா நீளமாக இருக்குது. 17-18 லிட்டர் கரை வரும். நம்ம கஸ்டமருக்கு 15 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்குறோம்னா இந்த மடி கண்ணு போடாது இன்னும் 10 நாள் ஆகும்னா பாருங்க. அறையில நிறைய சுருக்கு இருக்கு. ஆமாண்ணா நிறைய சுருக்கு. அறையிலிருந்து முட்டிக்கால் வரலும் பாருங்க, முட்டிக்கால் கீழே இறங்கல, முட்டிக்கால் கீழே ஒரு மடி இறங்கும் போது தொங்கு மடிமாங்க, அது நுரமடி பால் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும். இந்த உள்ள மடி வந்து நல்லா கரை வரும். நம்ம பால் பீசிவிட்ட பஞ்சு மாதிரி அப்படியே வத்திக்கும்னா பால் பால் உள்ள மடி தான். இந்த மாடு கண்ணு இந்த மடி கண்ணு போட்டால் கூட 15-16 லிட்டர் ஈஸியாக வரும். இன்னைக்கு கண்ணு போட இன்னும் 10 நாள் டைம் இருக்குதுண்ணா. நம்ம எடுத்த கஸ்டமர் காட்டுக்காரங்கன்னு ஒரு 10 நாள் டைம் சொன்னாங்க. ஈஸியாக அது வந்து 17 லிட்டர் கரை வரும். ஆனால் நம்ம வந்து கஸ்டமருக்கு தீனி தப்பு கொஞ்சம் சேர்த்து கொடுப்போம், கம்மியாக விடுவோம். போகிற இடத்துல என்ன பண்ண இருக்குன்னு 8-7-15 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம்ண்ணா. இதுக்கு நம்ம வேலை சொல்கிற வேலை 79 ரூபா வேலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண சர்ச் பண்ணிக்கலாம். நல்லா முகலட்சணமான மாடு. 6 பல்லாக இருந்து இப்போ 4 பல்லாக இருந்து 6 பல்லாக ஆகுது. சின்ன புல் ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி பேச பிடிக்கும் நல்லா இருக்கும். இந்த மடி கண்ணு போட இது பாதி மடி தான், இன்னும் முழுமையாக பெருமடியாக எடுத்தானா கண்ணு போடும். நல்லா பேச பிடிக்க நல்லா இருக்கும். லேடிஸ் ஜென்ஸு யார் வேணால் கறந்துக்கலாம். மிஷினுக்கும் பெட்டராக இருக்கும், நம்ம கையில் கறக்கனாலும் பெட்டராக இருக்கும். இல்லைங்க நான் மேய்ச்சல் முறை காட்டில் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போய் மேய்ப்பேங்க, வெயில் மலைக்கெல்லாம் தாங்குமா, மாடு மேயுமானா 10 மணி வரைக்கும் உங்கள் காட்டில் அது மாடு மேயும். அது மாதிரி நம்ம வெயில் மலைக்கு தாங்கணும்னா 12 மணிக்கு வெயிலில் கட்டினா நான் மூச்சு வாங்கணும்னா வாங்குங்க கண்டிப்பாக. எந்த மாடு இல்லை, எல்லா மாடும் வாங்குவோம். ஒரு 10 மணி மட்டும் காலையில் போனால் அதுக்கு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு மேலே வெயிலில் ஓடும். ரொம்பவும் வெயிலில் பொழுதும் விட்டாலும் மாடு பால் எடுக்காது, குறைஞ்சிக்கும். சரி, நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்குது. நம்ம கேரண்டி கொடுக்குறது சுழி, உரப்புழுவு, காம்பு தப்பு, உதைக்கிறது, பூ தள்ளுறது, இதெல்லாம் கேரண்டி சொல்லி நம்ம கொடுக்கணும். தீனி அவங்க கொடுக்குற தீனி ஒரு நம்மளை விட ஒரு ரேட்டு சேர்த்து கறப்பாங்க, ஒரு ரேட்டு கம்மியாக கறப்பாங்க. ஒன்றும் தப்பு தான். பட்ஜெட்டு ஆனால் பட்ஜெட் 79 ரூபா சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். சாமியோட துறைய மலையில கிடையின்னு போட்டு எந்த குறையில பட்டி பெரிய பாலா பெரிய 10 மாடு வாங்கினேன். உன் குலதெய்வம் கொஞ்சம் மனசார நினச்சிட்டு போட்டு ஊர்லேருந்து வரோம். சரி, 2-3 இடத்துல பார்த்தா மாடு ஒன்றும் படியில, அதனால் அங்கே வந்தோன்னா கொஞ்சம் ரேட் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால ஒரு மாடு பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே மாடை பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா? ஆமாம், அரை மணி நேரம் தான் பார்த்துக்கிறேன். இல்லைன்னு சொல்லுங்க, அது மாடு மனைச்சு பிடிக்கணும், சுழி சுத்தம் இருக்கான்னு பார்க்கணும், காம்பு என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். கலந்த கட்டதெல்லாம் பார்த்து தான் பிடிக்க முடியும். வந்த உடனே மாட்டை பிடிச்சிட்டு போக முடியல. சரி, எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கு மாடு. குறை அளவு மாட்டில் குறை ஒன்றும் இல்லை. சரி, எதிர்பார்த்த அளவுக்கு விலை இருந்துச்சா? விலை கொஞ்சம் முன்ன பண்ணா கொஞ்சம் அணைச்சிட்டு தான் நான் ஓட்டுறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் எடுத்து போட்டோன்னு பேசுகிற அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு அணைச்சிட்டு பேசுறாரு. நம்ம அடுத்து பார்க்க போனோம். நம்ம பண்ணையிலே இருக்கிற மாட்டில் கொஞ்சம் மாடு விலைக்கும் பட்ஜெட்டுக்கும் கம்மி, மாட்லேயும் அளவான மாடு, 4 பல்லு நல்ல கிடையாது, சிந்து பட்டில் கிராஸ் டைப்பான மாடுனா ரத்த செவுல ஜெர்சிலையும் கிராஸு, சிந்துலையும் கிராஸு, கொம்பு நல்லா வெள்ளை கொம்பு, நல்லா கொஞ்சம் நல்லா வளைவாக பெருங்கொம்பு. இது வந்து 2 பல்லா இருந்து 4 பல்லா வருது. கண்ணு போட 15 நாள் to 20 நாள் டைம் எடுத்துக்கலாம். தலைச்சனுக்கே நம்ம வந்து மாட்டை விட மடி மீறின மடி வரும். தலைச்சனுக்கே கண்ணுட்டி நல்லா வகுத்துல இடிக்குது பாருங்க. குணமனம் நல்லா இருக்கும். கொஞ்சம் இந்த மூக்க நாங்கள் பிடிச்சா மட்டும் கொஞ்சம் பயப்படும். மற்றபடி கையை காலை தூக்கிறத பிடிக்கும், எந்த பிரச்சனை இல்லை. 4 காம்பு ஒரே மாதிரி நல்லா தாம்பாள மாதிரி ஒரே மாதிரி இருக்குது. 15 நாள் to 20 நாள் ஆகும். 12 லிட்டர் கரை வரும். சுழி நடுமுது சுழி, மாட்டில் எதுவும் இல்லை. லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணால் கறந்துக்கலாம். இளம்பூரா வேணும், பண்ணைக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தனியாக பால் இது பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். மாட்டில் மாசி மாதிரி உள்ள நல்லா இருக்குமா, பேச பிடிக்கும், நல்லா இருக்கும், குணமும் நல்லா இருக்கும். பல்லு 4 பல்லு, வெயில் மலைக்கும் தாங்கும். இதுக்கு நம்ம விலை சொல்கிற விலை 57 ரூபா விலை சொல்கிறோம். 57 ரூபா சொல்கிற விலை நிரந்தர விலை. அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம். விலையும் கம்மி, பொருள் இளம்பொருள், கறவையும் ஒரு 12 லிட்டர் கரை வரும்னா வெயில் மலைக்கும் தாங்கும் நல்லா. ஆனால் அடுத்து பார்க்க போகிற மாடு நம்ம 6 பல்லு கடமுழப்புன்னு நினைக்கோன்னா, ஃபஸ்ட்டுக்குன்னு 2 பல்லு நல்லா பட்டை கொம்பில் நல்லா பெருமாடு, சுழி பார்க்குறவங்க அருமையான சுழி, நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் நடுமுது ஒரு சுழி, மடி இன்னும் கண்ணு போட 10 to 15 நாள் டைம் எடுத்துக்கலாம். தலைச்சங்கண்ணுக்கே ஒரு 15 லிட்டர் நம்ம ப்ளஸ் எதிர்பார்க்கலாம். நல்லா பெருமாடு. இது உள்ள மாடு வாங்குறவங்க நம்ம 10 கண்ணுக்கு வச்சிக்கலாம். மாடும் பெருமாடு, கறவையும் அடுத்த கண்ணுக்கெல்லாம் நேரம் 10-11 ஈஸியாக வருமா. இந்த கண்ணுக்கே 2 நேரம் ஒரு 5 லிட்டர் கறவை. 2 பல்லுன்னு நம்ப முடியாத அளவுக்கு. ஆமாண்ணா, நல்லா வளர்ச்சி, பெருமாட்டு வலி. இது ரகம் வந்து சிந்தாமணி பேரில் இப்போ மாடாக எடுத்து வந்து அது உள்ள கண்ணுட்டி கருப்புள்ள மாட்டில் பிறந்த கண்ணுட்டின. இது கொம்பு நல்லா பட்டை கொம்பு, அதோடு மட்டும் இல்லை கொம்பு நல்லா வெள்ளை கொம்பு, சுழியும் நெத்தியில் ஒரு சுழி, நடுமுது ஒரு சுழினா. நம்ம சுழியெல்லாம் பார்க்கணும்னா அண்ணாந்து தான் நான் பார்க்கணும். அது மாதிரி கறவையும் அது வந்து தலைசங்கனுங்கிறதுனால குணமனம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. கண்ணு போட்டால் சரியாக போடும், ஒன்றும் தப்பு வராது. 4 காம்பு பேசுறது பூ காம்பாக இருக்குது. மிஷினு போட்டால் பழகிக்கலாம், கையிலையும் பேசி பழகிக்கலாம். இது உள்ள மாடை வாங்குறவங்க 10 கன்று வச்சுக்கலாம். இளம்பொருள் இதுக்கு நம்ம சொல்கிற விலை வந்து 85 ரூபா சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம். செம்புத்து மரையில ஒரு சிவாஜி சொல்லுவாங்க, செம்புத்து மரன்னு சொல்லுவாங்கன்னா, கருப்பலையில கிராஸ் டைப்பான மாடுனா இது 3வது கண்ணு போட்டுருக்குறது. கண்ணு போட்டுச்சுன்னா கண்ணு கால கண்ணு போட்டு இன்னைக்கு 1 வாரம் டைம் ஆகுது. இன்னைக்கு வந்து பால் வந்து 12 லிட்டரு, நேரம் 6 2 நேரம் 12 லிட்டரு.
ஒரு 15 to 17 லிட்டர் கரை வரும். ஆனால் இன்னும் 10 நாள் ஆகும். நல்ல மடிக்கால் பேச பிடிக்க நல்லா இருக்கும். யார் வேணாலும் நம்ம காட்டில் கறந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணாலும் கறந்துக்கலாம். இப்போ வர பால் 12 லிட்டர் வருது. இன்னும் 10 நாள் போனால் 5 to 17 லிட்டர் கரை வரும்னா பேச பிடிக்க நல்லா இருக்கும். அதே மாதிரி காலக்கண் தான் போட்டிருக்குது. கண்ணு போட்டு 1 வாரம் ஆகுது. கண்ணுட்டி இல்லைனாலும் பால் பீசலாம். அது மாதிரி நல்ல குணமான நல்லா நிற்கும். நம்ம வியாபாரி இருந்தாலும் கண்ணுட்டி இருந்தால் தான் அடையாளம் தெரியும் தான் கண்டு வச்சுக்கலாம். வாங்கிட்டு போனோம் கண்ணுட்டி விற்று கூட பால் பீசிக்கலாம். மாடு குணமான நல்லா இருக்கும். தவிடு தாளி நல்லா இருக்குது. அது மாதிரி காட்டு மேய்ச்சலுக்கும் 8-9 மணி மட்டும் நல்லா மேய்து பிடிக்குது. மூச்சு கீச்சு வாங்கல. தீனி எதை போட்டாலும் சாப்பிடுது. வைக்க வரும்போது எல்லாம் சாப்பிட்டு எந்த தொந்தரவு இல்லை. இதை வாங்கிட்டு போனோம் உடனே பால் நம்ம உடனே ஊற்றலாம் 10 ரூபா லாபம் பார்க்கலாம்ண்ணா. இது வந்து 5 லிட்டர் 7 5 லிட்டர் கேரண்டியாக வரும்னா. இன்னைக்கு வர பால் 12 லிட்டர் வருது. 2 நேரம் நம்ம காட்டில் உட்காந்து கறந்து பார்த்து செக் கறந்து பார்த்து எத்தனை மணிக்கு கறவை ஆகும்? ஆனால் கறவை சாயந்தரம் 6 மணிக்கு காலையில் 7 மணிக்கு கறப்போம்மா. நம்மகிட்ட சொல்லாம நம்மள்கிட்ட சொல்ல பேசிட்டு ஒரு நாள் டு மறுநாள் வரேன்னு சொல்லாம வந்து அவங்க 2 நேரம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இது ரேட்டு வந்து 69 ரூபா சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு குறைச்சி பண்ணிக்கலாம். ஒரு ஜெர்சியில் 2வது கண்ணு 6 பல்ல நல்லா கிளி கும்பல் அமைஞ்சிருக்குதுன்னா சுழி சுத்தம் பார்க்குறவங்க அருமையான சொல்லி நெத்தியில் சொல்லி முதுகில் சொல்லி இது வந்து தலைச்சனிக்கு ஒரு 15 லிட்டர் கறந்த மாடுனா நல்லா மடிக்கால் மாதிரி நல்லா மடி சோவை. இன்னும் 10 நாள் 10 to 15 நாள் டைம் எடுத்து முழுமையாக மடி எடுத்து தான் கண்ணு போடும். பேசப்படியும் நல்லா இருக்கும். காம்பு நல்லா இருக்கும். இது 2வது கண்ணு 6 பல்லு. நம்ம போன கண்ணுக்கு 5 லிட்டர் வந்து இந்த கண்ணுக்கு 16 17 வரும். ஆனால் அந்த பால் சொல்லலை. 5 லிட்டர் நம்ம கறவை சொல்லி கொடுக்கலாம். சுழி நடுமுது சொல்லி 4 தான் பேசப்படி நல்லா இருக்கும். ஒரு 10 நாள் டைம் ஆகும். வெயில் மழைக்கும் நல்லா இருக்கும். மேய்ச்சல் முறைக்கும் நல்லா இருக்கும். பனிக்கு எல்லாத்துக்கும் கிளைமேட்டுக்கும் அடாப்டேஷன் ஆகும். எந்த இடத்துக்கு போனால் அதுக்கு தகுந்த மாதிரி மாடு நல்லபடியாக மூச்சு கீச்சு வாங்காது. வெயில் மலைக்கு நல்லா தாங்க. முகப்பார்வை நல்ல பார்வை. இது வந்து 4 பல்லா வந்து 6 பல்லா மாறுது. 2வது கண்ணு. இன்னும் கண்ணு போடன்னு ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கும். இதுக்கு நம்ம சொல்கிற விலை வந்து 75 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து குறைச்சி பண்ணிக்கலாம். தேவைப்படும் ஸ்க்ரீன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம்.